எல்லார் வீட்லேயுமே ஒரு நபர் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும். அதாவது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சு, ஏதாவது ஒன்று காணும் அப்படின்னா முதல் சந்தேகம் அந்த குழந்தை மேலே தான் வரும். ஏன்னா இந்த கிட் தான் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் தி அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். பயங்கர சேட்டை, சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தைய பற்றி பேசுவாங்க. ஸோ எப்போவுமே எந்த தப்பு நடந்தாலும் அந்த குழந்தைய தான் கார்னர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ வந்து எரும மாடாக நம்ம மாறி இருந்தால் கூட நம்ம லைஃப்பில் அந்த குழந்தைத்தனத்தோடு நம்ம நிறுத்தலை. பெருசாகும்போது கூட நம்ம எடுக்கிற ஒரு சில டெசிஷன்ஸ்லாம் நம்ம ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருமே எடுத்திருக்காத முடிவுகளாக இருக்கும். முதல் முறையாக இப்படி ஒரு ஃபேமிலி எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ரிபல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன பேச்சே கேட்காத அடங்கா பிடாரி, அடங்கா பிடாரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை, அந்த மாதிரியான ஒரு நபரை பற்றின கதை தான் லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எழுதியிருக்காங்க செலஸ்ட் அப்படிங்கிறவங்க. இந்த புக்கு வந்து மேட் ஹேக் வேற லெவல் புக் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு மிட்நைட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம புக் பார்த்துருந்தோம். அந்த புக்குடைய ஆத்தர் தான் மேட் ஹேக். ஸோ அவரும் புகழ்ந்திருக்க இந்த புக்கில் அப்படின்னு தான் இருக்குது. 2017 வெளில வந்த இந்த புக் லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் இப்போ திடீர்னு பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர பாப்புலர். எல்லாருமே இந்த புக்கை படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது ஜஸ்ட் இது வந்து ஷேக்கர் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல நடக்கிற மாதிரியான கதை இது. இந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த கம்யூனிட்டியில் இந்த கலரில் தான் வீட்டில் பெயிண்ட் பண்ணணும், இந்த அளவுக்கு தான் உங்கள் வீட்டில் புல் இருக்கணும், இந்த இடத்துல தான் நீங்கள் குப்பை போடணும், இப்படி தான் நீங்கள் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணணும்னு என்ன சொன்னாலுமே கேட்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்யூனிட்டி. அந்த ஒரு கம்யூனிட்டியில் ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து ரிச்சர்ட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்சன்ஸ். அவங்களுக்கு வந்து மொத்தமாக 4 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 4 குழந்தைங்களுமே 4 விதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜென்ரலாக ஒரு சிப்ளிங்ஸ்னா கூட நடக்கிற ஒரு சில ஃபைட்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும்ல, அக்கானா இப்படி இருப்பாங்க, தம்பினா இப்படி இருப்பாங்க, நடு குழந்தை இப்படி இருக்கும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் கடைசி குழந்தை பயங்கர சேட்டையாக இருக்கும். அதே மாதிரி இந்த புக்லேயும் வந்து இஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து இவங்க இருக்கிற அந்த பர்ஃபெக்டான வீட்டில் எல்லா ரூம்லேயும் போய் நெருப்பு பற்ற வச்சுட்டு வந்துடுது. ஸோ இந்த வீடே கொழுந்து விட்டு எரியுது. அதை வந்து வெளியிலேருந்து இந்த குழந்தையோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு சந்தேகமே இல்லை, அது ஈஸி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி. ஏன் ஈஸி வந்து அவங்க வீட்டையே கொளுத்தினாங்க? இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடு, எல்லாமே இருக்குது இந்த வீட்டில், செமையான அம்மா அப்பா எல்லாம் இருக்கும்போது ஏன் இதை கொளுத்தணும் அப்படின்னு தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கும். சொன்ன அளவுக்கு வந்து புல்லை வெட்டிடலாம், இல்லை வந்து இந்த பக்கம் தான் கதவு வைக்கணும்னா வச்சிடலாம், இந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு, நபர்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். முக்கியமாக அது வீட்டிலேயே ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான ஹவுஸ் ஹோல்டில் வளர்கிற இஸிக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அப்படின்னு இந்த புக்கு ஆரம்பித்தாலுமே இதே மாதிரி சேட்டப்படுற பொண்ணாக ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு பெருசாகி லைஃப்பில் வந்து நிறைய டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கொள்ளாத முடிவுகள்லாம் அவங்க எடுத்து அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஷேக்கர் ஹைட்ஸில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு குடி வராங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபேமிலிக்கும் அது ஹவுஸ் ஓனரான ஷேக்கர் ஹைட்ஸில் இருக்கிற ரிச்சர்ட்சன்ஸ் ஃபேமிலிக்கும் நடக்கிற அந்த வித்தியாசமான அனுபவங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துமை, அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே இந்த கதையில் இருக்குது. இந்த டேலண்ட்டாக அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர்றது வந்து மியா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். மியா வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை. அவங்க வீட்டில் இவங்க இப்படி தான் ஆகணும், அப்படி தான் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களே வீட்டை விட்டு வெளில வந்து பெயிண்டிங்க்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்னங்க இப்பெல்லாம் பிளான் பண்ணுவீங்களா லைஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பதட்டமாக இருக்கும். பட் மியா வந்து ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டிராயிங் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்தது வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிரந்தரமாக இதுதான் இடம் அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க தான் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேர்லும் மியாவும் வந்து ஊராக ட்ராவல் பண்ணி ஃபைனல் இந்த ஷேக்கர் ஹைட்ஸ் கிட்ட வந்து அவங்க ஸ்டே பண்ணும்போது ஹவுஸ் ஓனரோட ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அம்மாவை பிடிக்குது. இங்கே இருக்கிற மியாவோட குழந்தைக்கு வந்து பேர்ல் அப்படிங்கிற இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஃபேமிலியை பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தான் லைஃப்பில் வந்து நாடோடியாகவே இருந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வீடு கிடைக்குது. அங்கே பார்த்தா எல்லோரும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே செம்மையாக இருக்குது. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக திங்ஸ்ன்னு கூட எதுவுமே இல்லை. ஏன்னா எப்போனாலும் கிளம்பி அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஒரு மியாவுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்ட வேஸ்ட் ஆஃப் மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வாழ்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஹவுஸ் ஓனரான மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்சன் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இதே ஊரில் இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது. ஒரு குழந்தை, சைனீஸ் குழந்தை ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஸ்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடாப்ஷனுக்கு விடுறாங்க. ஷேக்கர் ஹைட்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி பல வருஷமாக வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு ஃபேமிலி அந்த குழந்தைய வரவேற்றுக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய தத்தெடுத்த ஃபேமிலி வந்து நம்ம ரிச்சர்ட்சன்ஸோட
ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு ஃபேமிலி. அதே அவங்க வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட வீட்டில் வாடகைக்கு இருக்கிற மியாவோட ஃப்ரெண்டு தான் அந்த சைனீஸ் பேபியோட அம்மா. ஸோ இந்த குழந்தை வந்து அந்த ஒரிஜினல் அம்மாவுக்கு போய் சேரணுமா இல்லை அடாப்ட் பண்ணுற இந்த ஃபேமிலிக்கு போய் சேரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸே நடக்குது. ஏன்னா ஒரிஜினலாக பெற்ற அம்மாவுக்கு வந்து குழந்தைய வளர்க்குறதுக்கான எல்லா விஷயங்களும் இல்லை. மியா மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு லைஃப்பில் கிடையாது. காசு இல்லை, ஒரு நிரந்தரமான வேலைன்னு இல்லை, ஸோ எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இவங்க எப்படி ப்ராப்பராக ஒரு குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் அந்த புது மெக்கல்லர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்க ஒரிஜினல் அம்மா இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இப்போ பேசிக்காக இவங்களே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த ஒரு அம்மாவும் பர்ஃபெக்ட் இல்லை. அப்படிங்கும்போது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லா அம்மாக்குமே இருக்கும். ஸோ ஒரு குழந்தைய வளர்த்துறதுக்கான தகுதி யார்கிட்ட இருக்குது? அதுக்கான காசு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான காசு, இல்லை வந்து வீடு வாசல், இவங்களாம் தான் வந்து சூப்பராக குழந்தை வளர்க்க முடியுமா? இல்லை இது எதுவுமே இல்லைனாலுமே ஒரு லவ்னால ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா? யார் பர்ஃபெக்டான மதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம்லாம் வருது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பணத்துக்கும், இன்னொரு பக்கம் வந்து எளிமையாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு காதலுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி லைஃப்பில் சொசைட்டிக்காக எடுக்காத ஒரு முடிவுகள், இவங்களை பற்றி யோசிக்காமல் அவங்கள பற்றி யோசிக்காமல் தனக்குன்னே வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுத்த மியாவுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. அண்ட் அப்படிப்பட்ட அம்மாவை ஆனால் மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. அப்படிங்கும் போது இதுதான் பர்ஃபெக்டான மதர்ஹுட்டா? பட் மியா வந்து இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. பட் தன்னோட பெண் குழந்தைக்கே வந்து இப்படி ஊராக போகிறது பிடிக்கல, ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்கணும்னு அந்த குழந்தை ஆசைப்படுது. அப்படின்னா அந்த குழந்தையோட ஆசையை இவங்க வந்து ஏன் வந்து நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. ஸோ மியாவோட டாட்டரான பேர்ல், அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட்சன்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை குழந்தைங்க எல்லாம் டீனேஜர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பட் தன்னோட வீட்டில் அதை வந்து ஷேர் பண்ண முடியல. அம்மா எப்படி எடுத்துப்பாங்க, ஏன்னா பர்ஃபெக்டான ஃபேமிலி, பர்ஃபெக்டான நெய்பர்ஹுட், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கே அவங்க யோசிக்கிறாங்க. அதுவே வந்து பேர்ல் வந்து அவங்களோட ஃபேமிலியில் மியா அவங்க அம்மா வந்து பயங்கர இம்பர்ஃபெக்ட், அவங்க வந்து ஆன் த கோல லைஃப் வாழ்கிறாங்க. அப்படிங்கிறனால அந்த அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவங்க ரிச்சர்ட்சன்ஸோட பொண்ணு வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மியா வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணதுக்கப்புறம் மனசு உறுத்தும். அது வந்து தப்பான விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அந்த கில்ட்டு நமக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீ எடுத்த முடிவு சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த கில்ட் கண்டிப்பாக நீ லைஃப் ஃபுல்லாக கேரி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டு தான், ஒரு அம்மாவாக இவங்க இந்த மாதிரிலாம் பேசினா சூப்பராக இருக்குமே அப்படின்னு தோணும். பட் இன்னொரு பக்கம் மியாவோட அம்மா அப்பாவே வந்து மியாவோட டெசிஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால இவங்க வந்து வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது மியா எப்பவுமே சொல்லுவாங்க, எப்போவுமே இன்னொருத்தவங்களுக்கு வந்து அடுத்த சான்ஸ் கொடுக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவங்க லைஃப்பில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு அப்படியே விட்டுறக்கூடாது, இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த சைனீஸ் குழந்தையோட அம்மா கூட காசு இல்லைன்னு சொல்லி இந்த ஃபயர் ஸ்டேஷனில் குழந்தைய விட்டாங்க, தப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க தன் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. பட் இவ்வளோ பேசும்போது மியாவோட அம்மா அப்பாவுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கலையே, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஃபேமிலி தன்னை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி போயிருக்க மாட்டாங்க. பட் அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரிச்சர்ட்சனோட ஒய்ஃப் வந்து போய் பார்க்கும்போது உங்கள் பொண்ணை பற்றி அந்த விசாரிச்சுலாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசலையா அப்படின்னா, இல்லை அவன் நினச்சிட்ருக்கா நாங்கள் இன்னும் கோவமாக இருக்கோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபப்ளி கோவம் இருக்க தான் செய்யும், பட் மியா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த இன்னொரு சான்ஸை வந்து தன்னோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கதையில் தோணுச்சு. ஸோ லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற இந்த புக் யாருக்கான புக்? இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து செமையா கேரக்டர் ஸ்கெட்சுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேரக்டரும் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். இதில் நான் சொன்ன இந்த மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிறவங்க பயங்கர ரிச்சான பர்ஃபெக்டான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற ஒருத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய மியா அப்படிங்கிறவங்க வந்து ஆன் த கோலில் நம்ம லைஃப்பில் தோன்ற விஷயத்த பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கை அங்கங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தன்னோட கேரக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் நம்ம படிக்கும்போது எனக்கு தோன்ற விஷயமா என்ன இருந்ததுன்னா, நமக்குள்ளே அந்த மியாவும் இருக்கும். மியாவாக இருக்கும்போது நமக்கு வந்து என்ன தோணும், அப்படியே நம்ம ஆன் த கோல் இருக்கும்போது சரி நமக்குன்னு ஒரு வீடு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ரிச்சர்ட்சன் மாதிரி மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்சன் மாதிரி இருக்கும்போது சரி நமக்கு எல்லாமே இருக்கா, நான் தோன்ற இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இந்த ரெண்டு பேராக இருக்கும்போது கூட நிம்மதியாக இருப்பாங்க போல இருக்குது. பட் நமக்குள்ளே அது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்ற கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறது இந்த புக்கு யார் படிக்கலாம்னா யார் வேணாலும் படிக்கலாம். ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் தான் இது.
அண்ட் இது பாப்புலராக இருக்கிறதுக்கான காரணம் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருக்கிறது தான். டீனேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை நம்ம லைஃப்பில் எல்லாம் தெரிஞ்சிடும், இந்த பெருசானா அந்த 30 வயசுலாம் தொட்டுருச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி தோன்றக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அதை பற்றிலாம் வந்து இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்காங்க. பேரண்டிங் பற்றியும் இருக்குது. ஸோ ஒரு டீனேஜ் குழந்தைய வளர்க்குற ஒருத்தங்களாம் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த புக் படிக்கலாம். இல்லை ஜென்ரலி நம்மளோட டீனேஜை போய் பார்த்து அப்போ பண்ண நம்ம குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் அப்போ பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்ல, அந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு புக்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரjananthi ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். குட்ரீட்ஸில் இந்த மாதிரி ஃபிக்ஷனை தொடர்ந்து நிறைய ஃபிக்ஷன் புக்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் எதுவாக இருந்தாலுமே. ஸோ அதுக்கு குட்ரீட்ஸை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாங்க. நான் வந்து இந்த புக்கெலாம் படித்து முடிச்சிட்டேன், படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும் ஆசைப்படுறது மாதிரி அப்டேட்ஸ்லாம் போட்டே இருப்பேன். ஸோ குட்ரீட்ஸ்க்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட ஃபிக்ஷன் ரிவ்யூ ஆகட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான செல்ஃப் ஹெல்ப்க்கான திங்ஸ் ஆகட்டும், மோட்டிவேஷனல் கான்டென்ட்டாக இருக்கணும், இது எல்லாமே வந்து வீடியோவாக பார்க்காம ஆடியோவை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னா த புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எங்கிட்ட நீங்கள் வேறு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணணும்னாலும் சரி, எங்கிட்ட வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. ஓகே, பாய்.